ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற வார்த்தை அநேகருக்குள்ள ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறீங்க. என்ன கேள்வி தெரியுமா? எனக்கு ஏன் இந்த கடினமான பாதை, எனக்குத்தான் இந்த கடினமான பாதையை ஆண்டவர் அனுமதிக்கிறாரே என்று சொல்லி உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நினைவோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களை நீங்கள் எப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கிறீர்களோ, மற்ற குடும்பத்தையோ, மற்றவருடைய தொழிலையோ, மற்றவருடைய பிள்ளைகளையோ நம்ம ஒப்பிட்டு பார்க்க அவர்களை பார்த்து, இவருடைய வேலையை பார்த்து, இவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையின் வழியாக ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னால், அந்த பாதையின் வழியாக உங்கள் கூடவும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தராகி நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை இந்த 40 வருஷமாய் வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன் என்பதாக கர்த்தரங்க சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஏன் 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார்? ஆண்டவர் வாக்கு பண்ணினதான அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் யுத்தத்தை கண்டால் என் பிள்ளைகள் மடிந்து போவார்கள், மனமடைந்து விடுவார்கள் என்பதற்காக பெலிஸ்தியர் தேசம் வழியாக ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். ஆனால் எத்தனையோ பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், அம்மோனியர்கள் வந்தார்கள், அது மாத்திரமல்ல அமலேக்கியர்கள் வந்தார்கள். கர்த்தரே அவர்களோடு கூட இருந்து, இஸ்ரவேலர்களோடு கூட இருந்து ஆண்டவர் யுத்தம் பண்ணினவராயிருந்தார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்னை அறியணும், நான் தான் அவர்கள் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்பதை அறியணும். நான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது சீனாய் மலை அருகாமையில் வருகிறார்கள். ஆனால் மோசே சீனாய் மலையில் போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவனோடு கூட பேசுவதற்கு, உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு போகிறார். ஆனால் மோசே வருவதற்கு முன்பாகவே எங்களுக்கு முன் செல்கிற தெய்வம் எங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆரோனிடத்தில் பொன், அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் கலற்றி கொடுத்து பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு எங்களை எகிப்து தேசத்திலிருந்து எங்களை வழிநடத்தின தெய்வம் இதுதான் என்பதை சொல்லி கன்றுக்குட்டிக்கு முன்பாக இந்த ஜனங்கள் பணிந்தார்கள். எனவே இந்த ஜனம் என்னை தேவன் என்று அறியாதபடி இருக்கிறது, நான் அவருடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் அவருடைய ஆண்டவராக இருக்கிறேன், என்னை இந்த ஜனம் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகவே, புரிந்து கொள்வதற்காகவே இந்த கடினமான பாதை எதுக்கு தெரியுமா? நான் தான் உன் தேவனாக இருக்கிற கர்த்தர், நீ என்னை புரிஞ்சுக்கொள்ளணும்பா, நீ என்னை அறிந்து கொள்ளணும். இந்த கடினமான பாதையில் தான் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான் என்பதையும், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் நான் என்பதையும், உன்னை உயர்த்துகிறவர் நான் என்பதையும் நீ அறிந்து கொள்ளணுமே தவிர, எனக்கு ஆசீர்வாதம் இந்த மனுஷர்கிட்ட வந்துவிடும், இல்லைன்னா இவங்கிட்ட இருந்து வந்துடும், இவர்களால் நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி யாரையோ நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய், யார் சொல்லையோ நம்பிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் கடினமான பாதை மாற வேண்டும் என்றால் நீ கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் இந்த வனாந்தரமான பாதையில் கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, பாதரட்சை தொய்ந்து போகவில்லை, அற்புதமாய் நடத்தினார், கடினமான பாதையை நடத்தினார். ஏன் கடினமான பாதை சொல்லுங்க? நீங்கள் கர்த்தரை அறிவதற்கு. நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள், இந்த கடினமான பாதையை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடினமான பாதையிலையும் உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.